லதா, ஏ லதா, எங்க இருக்க? சீக்கிரம் வா. என்னங்க உங்களுக்கு என் பேரை தவிர வேற யார் பேரும் வாயில வராதா? ஏன் ஏன் இப்படி சொல்ற? நான் காலையில ஏந்திரிச்ச உடனே உன்னை பார்த்த பிறகுதான் வேற யாரா இருந்தாலும் பார்ப்பேன். அது போகட்டும், ஏன் இப்பெல்லாம் என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க? ஒரு வேலைக்காரனை போட்டு இப்படியே அடிச்சிட்டீங்களே. சாரி லதா, உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வேற யாரு வந்தாலும் அவங்க சாகுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அவன் வேலைக்காரன் இல்ல, ஒரு காம கொடூரன். அவன் எதை பார்த்தான் தெரியுமா? உன் கழுத்தையும் காலையும் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் கிட்ட பேசுறவன் எவனுமே நல்லவன் இல்லை. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லை நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உன் மேல நான் உயிரை வச்சிருக்கமா, உன்னை நான் அணு அணுவா காதலிக்கிறேமா. நீ இல்லைனா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. எக்காரணத்துலையும் எனக்கு துரோகம் பண்ணிடாத. இந்த உலகத்தில் நீ யாரையுமே நம்பக்கூடாது. நீ நம்ப வேண்டியதெல்லாம் உன் புருஷனை மட்டும்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் வாழ்க்கையே நீ தான். யூனோ லதா, உன் மேலே ஒரு எறும்பு உட்காந்தா கூட அதை நான் உரு தெரியாமல் அழிச்சிடுவேன். இனிமே உன்னை யார் பார்த்தாலும் அவங்கள எனக்கு முன்னாடி நீயே அவங்கள உதைக்கணும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள உயிரோட கொளுத்தணும். இப்போ புரிஞ்சுதா லதா, உன் மேலே நான் எவ்வளோ உயிரை வச்சிருக்கேன்னு? உன்னோட புருஷன் உன் மேலே உயிரே வச்சிருக்கன்றது தப்பா? சாரிங்க, உங்களுக்கு என் மேல இவ்வளோ பிரியம் இருக்குன்னு நான் எப்பவும் நினைச்சு பார்த்ததில்ல. நீங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா புருஷ பொண்டாட்டிங்களும் இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்க? எனக்கு இன்னொரு ஜென்மம்னு இருந்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும். வேண்டாம், நீயும் நானும் எப்போ ஒன்றும் ஆகவே கூடாது. ஏன்னா என்ன மாதிரி ராட்சசனை நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது. தப்பு செஞ்சவன் புருஷன்னு கூட பார்க்கக்கூடாது. சரி, என்ன ராத்திரி கால் வலிக்குதுன்னு இன்னும் அப்படியே இருக்கா? ஆமாங்க. சரி, எதுக்கு? நான் உனக்கு கம்பி விடுறேன். நேத்துல இருந்து கால் ரொம்ப வலியா இருக்கு. படுத்துக்கோ, சொன்னதை செய். படு. ஐயோ என்னங்க? ஒன்றும் பேசக்கூடாது, அமைதியாக படுக்கணும். இந்தா இதை வச்சுக்கோ. இங்கேயா? என்னங்க? ஐயோ வேண்டாங்க. என்ன பண்றீங்க? ஒன்னும் வேண்டாங்க. இல்ல. ஐயோ வேணாங்க ப்ளீஸ். விடுன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். வேணாங்க ப்ளீஸ். வேணாங்க ப்ளீஸ். முடியவே முடியாதுன்னு சொன்னேன்.